முடித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் முக்குளத்தூர் சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு முக்குளத்தூர் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று ஆதரவு நீட்டிய அண்ணன் கருப்பசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒட்டுமொத்த மாணவர்களுக்கான டிஎன்டி மாநாடு வருகிற 16ஆம் தேதி பசுமணில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதற்கு உங்களை எல்லாம் ஒவ்வொருவராக வீடு தேடி வர முடியாது என்ற காரணத்தினால் நீங்கள் இன்று வருவதை அறிந்து ராமநாதபுரத்தில் இருந்து நம்முடைய தாய்மொழி சொந்தமான திரு மாயகசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப அந்த மாநாட்டுக்கான அழைப்பு சிறிய உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நம்ம இந்த கூட்டம் இன்று நடைபெற இருப்பதை நேற்று சென்னையில் நம்ம உறவுகளை அழைப்பதற்காக சென்னை சென்றிருந்தேன். அதை அறிந்து இன்று உங்களை சந்திக்கிறதுக்காக வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ எல்லாருக்குமே நம்முடைய உறவினர்கள் அந்த அழைப்புகளை வழங்கியிருக்காங்க. இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது முக்குளத்து பாண்டியர்குல தேவர் நலச்சங்கம். இந்த பகுதியில் எல்லோருடைய உரிமையை காப்பதற்காக ஒரு மண்டபத்தை எழுப்ப வேண்டும். எப்படி கோயிலை நிறுவி தெய்வத்தை வழிபாடு செய்து ஊரை காப்பது போல் நம் பகுதியில் இன்னொரு கோவிலாக தேவர் திருமணர் பெயரில் ஒரு மண்டபத்தை கட்டி எழுப்பி நம்முடைய உரிமையை பாதுகாக்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிங்கய்யா. நம்முடைய ராமநாதபுரத்தினுடைய பகுதிகளை நீங்கள் எந்த பகுதியில் சுற்றி சென்றாலும் ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு தேவர் மகால் இருக்கும். ஒவ்வொரு தாலுகாவிலும் ராமநாதபுரத்தில் 9 தாலுகா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 15-20 தேவர் மகால் இருக்கும். காரணம், நம்மைக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனையை தனிநபர் பிரச்சனையாக விட்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் தனித்தனியாக பாதிப்பு அடைவோம். அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தனை கிராமத்தையும் உள்ளடக்கிய சங்கங்கள் வேண்டும். தனிநபர் பெயரில் இருக்கும் சங்கங்கள் மக்களுக்கான பிரச்சனை எதிர்கொள்ள முடியாது. அப்படி இங்க உதாரணத்துக்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் தாலுகா இருக்குன்னு சொன்னா இங்க நம்ம கிராமம் 100 கிராமம் இருந்தா 100 கிராமத்தினுடைய நன்கொடையும் பெற்று அந்த மண்டபம் கட்டப்பட வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய தாலுகாவா இன்று இப்ப கட்டக்கூடிய இடம் எந்த இடம் சூஸ் பண்ணிருக்கோம்னா எந்த இடத்துல இந்த மண்டபம் ஸ்ரீவைகுண்டம். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல நாம் கட்டப்போற இந்த மண்டபத்தை முன்மாதிரியாக வைத்து தூத்துக்குடி மாவட்டம் முழுக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு மண்டபம் எழும்ப போற வாய்ப்பு இருக்கிறதை நீங்க செய்யக்கூடிய காரியம் கொண்டு வரப்போது. இந்த அருமையான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றதில் பங்கேற்றது மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இதுவரை நாம் எல்லோருமே தேவர் திருமகனாரை உள்ளத்தில் வைத்து பூஜித்தோம், வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜித்தோம். நம்முடைய ஊர் முச்சந்தி முக்கியமான